Hi guys, welcome to Bankers Edge. இப்போ இந்த செஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். சிலாஜிசம் 5 மார்க்ஸ்க்கு பார்க்க போகிறோம். கோடிங் டிகோடிங் 5 மார்க்ஸ், டைரக்ஷன் பேஸ்டு கொஷின்லேருந்து 3 மார்க்ஸ், மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு கொஷின் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வச்சு அண்ட் இன்னொரு கொஷின் வந்து பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வச்சு இந்த லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பசிலில் மந்த் பேஸ்டு பசில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சம் ஏ ஆர் சின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஏ ஆர் சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆல் சி இஸ் டி, எல்லா சியுமே டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சியுமே டின்னு வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு நோ டி இஸ் இ, எந்த டியுமே இ கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் இப்போ பார்க்கலாம். சம் ஏ ஆர் இ இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் நம்மளுக்கு வரும்போது அந்த கன்க்ளூஷன் நம்மளுக்கு டெஃபினேட்டாக வரவே கூடாது. டெஃபினேட்டாக இருந்துச்சுன்னா அது பாசிபிலிட்டியில் ராங் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு ஸோ டைரெக்டாக நமக்கு இந்த மாதிரி சம் ஏ ஆர் இன்னு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது பாசிபிலிட்டி கண்டிஷனில் தப்பு, டெஃபினேட் கன்க்ளூஷனில் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் வரும்போது மைண்டில் இதுக்குள்ளே இது போக முடியுமா, ஏக்குள்ளே இ போக முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்சதுன்னா அது கரெக்டு, முடியலன்னா கன்க்ளூஷன் டசன்ட் ஃபாலோன்னு போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல சம் ஏ ஆர் இ இஸ் அ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏலேருந்து இந்த பொசிஷன் மட்டும்தான் இ கிடையாது, இந்த பொசிஷன்லாம் ஈக்குள்ளே போக முடியும். ஸோ சம் ஏ ஆர் இ இஸ் அ பாசிபிலிட்டி வந்து கரெக்ட் தான். கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். சம் சி ஆர் நாட் இ, இந்த சியில் இருக்க ஏதாச்சும் கொஞ்சம் இடமாச்சு ஈயில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாக தெரியுமான்னு தான் பார்க்கணும். நம்ம மைண்டில் சால்வ் பண்ணுற மாதிரி இது இதுக்குள்ளே போகுமா அந்த மாதிரி டெஃபினேட் கன்க்ளூஷனை பார்க்கக்கூடாது, அது பாசிபிலிட்டியில் தான் பார்க்கணும். சம் சி ஆர் நாட் இ, இது டெஃபினேட் கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், டி எதுவுமே இ இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்குள்ளே இருக்க சியும் ஈயாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகும். சம் சி ஆர் நாட் இ வந்து கரெக்டு தான். So answer is both follows. Next question பாருங்க. Only tiger is elephant. Only tiger is elephant நம்ம இது ரெண்டுத்தையும் ரிவர்ஸில் போட்டு ஆல் போட்டுக்கலாம். இது only few கிடையாது, only தான் கொடுத்துருக்காங்க. All elephant is tigerன்னு எழுதிக்கலாம். அதுக்கே வரைஞ்சிக்கலாம் நம்ம. All elephant is tiger. நெக்ஸ்ட் பாருங்க. No elephant is dog. எந்த எலிஃபண்ட்டுமே டாக் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. Only cat is dog. ஸோ இதையும் ஆல் டாக் இஸ் கேட்னு மாற்றிக்கலாம். ஆல் டாக் இஸ் கேட். கன்க்ளூஷன் பாருங்கள், ரெண்டுமே டைரக்ட் கன்க்ளூஷனாக தான் இருக்குது. நோ டாக் இஸ் டைகர். ஸோ இப்போ நம்மளுக்கு டைரெக்டாக டைகர் எல்லாமே டாக் இல்லையான்னு பார்க்கணும், இந்த ஹோல் டைகர் எல்லாமே டாக் இல்லையான்னு பார்க்கணும். அப்படி டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸு. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். நோ கேட் இஸ் எலிஃபண்ட். இந்த கேட் இருக்க எல்லா இடமுமே எலிஃபண்ட் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கல. ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். நெய்தர் ஃபாலோஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல் கார்ஸ் ஆர் ரோட். ஆல் கார்ஸ் ஆர் ரோட். சம் ரோட் ஆர் ஹவுஸ். சம் ரோட் ஆர் ஹவுஸ். நெக்ஸ்ட் சம் ஹவுஸ் ஆர் டவுன். கன்க்ளூஷன் பாருங்க. சம் கார் ஆர் ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நம்மளுக்கு சம் கார் ஆர் ஹவுஸ்னு நம்மளுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி சம் கார் ஆர் ஹவுஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வரல. ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். நோ ஹவுஸ் இஸ் கார். நோ ஹவுஸ் இஸ் கார்னும் நம்மளுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி வரல. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகலை. இங்கே நமக்கு ரெண்டு வேரியபிளுமே சேமாக இருக்குது, கார் அண்ட் ஹவுஸ்னு. இப்போ நம்மளுக்கு சம் நோ கண்டிஷன் வந்திருக்கு. ஒன்று சம்மாச்சு இருக்கணும், சம் கார் ஆர் ஹவுஸாக இருக்கணும், இல்லைனா நோ கார் இஸ் ஹவுஸ், ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக தான் இருந்தாகணும். ரெண்டுமே ஃபால்ஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இதோட ஆன்சர் எய்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல் ஸ்டம்ப் ஆர் பேட். சம் போட் ஆர் கேட். சம் போட் ஆர் கேட். நோ கேட் இஸ் பேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் போட் கேன் பி பேட். ஸோ இந்த கேன் பி வந்துச்சுன்னா பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் அர்த்தம். கேன் பி வந்து பாசிபிலிட்டி. ஆல் போட் கேன் பி பேட்னா எல்லா பேட்டுமே போட்டாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொசிஷனில் இருக்க போட் வந்து பேட்டாக இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. நோ பேட் இஸ் போட், இது டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க.
இது வந்து நமக்கு தெரியாது, டைரெக்டாக நம்மளுக்கு தெரியல, இந்த பொசிஷன் பற்றியும் இந்த பொசிஷன் பற்றியும் நம்மளுக்கு டைரக்ட் க்ளூ எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த கன்க்ளூஷன் பற்றி நமக்கு தெரியாததுனால இதுவும் ஃபால்ஸ். நெய்தர் ஃபாலோஸ் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஒன்லி ஸ்கை இஸ் ஸ்டார். ஸோ ஆல் ஸ்டார் இஸ் ஸ்கை. நோ ஸ்டார் இஸ் மூன். நோ ஸ்டார் இஸ் மூன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஸ்னோ இஸ் ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஸ்டார், சம் ஸ்னோ இஸ் ஸ்டார் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ மூன் இஸ் ஸ்கை. மூன் இங்கே இருக்குது, ஸ்கை இங்கே இருக்குது. நோ மூன் இஸ் ஸ்கைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷன் பற்றியும் இந்த பொசிஷன் பற்றியும் நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியாது. ஸோ இது ஃபால்ஸ். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். சம் ஸ்னோ இஸ் நாட் மூன். இங்கே இருக்குது ஸ்னோ, இங்கே மூன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த பொசிஷன் வந்து நாட் மூன்னு தெரியும். ஸோ சம் ஸ்னோ இஸ் நாட் மூன்றது கரெக்டு. ஒன்லி 2 follows. Answer is only 2 follows. Next question பாருங்க. Banks are digital today is coded as. ஸோ நமக்கு கோடிங் டிகோடிங்லேருந்து கொஷின் வந்திருக்கு. இந்த எல்லா வேர்ட்ஸ்க்கும் நம்ம கோட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நம்ம கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ காமன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு வேர்டு தான் இருக்குது, பேங்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பேங்க்கோட கோடை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்துலேயும் காமனாக கேஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ பேங்க்கோட கோட் கேஐ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆர் டிஜிட்டல் டுடே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. டிஜிட்டல் டுடே வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஃபோர்த்தில் வந்து டுடே மட்டும் இருக்குது. மூணுத்துக்கும் காமனாக நம்மளுக்கு டுடே இருக்கிறதுனால கோட் எதில் மூணுத்துக்குமே காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். டுடேவோட கோட் வந்து ZI. ஏன்னா ZI தான் மூணுத்துலேயுமே காமனாக இருக்குது. இப்போ டுடே இது கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு டிஜிட்டல் தான் கிடச்சிடும். ஏன்னா டிஜிட்டல் டுடேன்னு இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக எது வருதுன்னு பாருங்கள். டிஜிட்டலோட கோட் வந்து TI. ஏன்னா இது ரெண்டு மட்டும் தான் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க்ஸ், டிஜிட்டல் டுடே இது மூணுத்தும் கிடச்சிருச்சு. இப்போ ஆர்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது. ஆர் பேலன்ஸ் இருக்க அந்த ஒன்று தான் LI. ஆரோட கோட் LI. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா கோடுமே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்டில் பாருங்கள். மணி இருக்குது அண்ட் தேர்ட்லேயும் மணி இருக்குது. வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ ரெண்டுத்துலேயும் எது காமன்னு பாருங்கள், SI. ஸோ மணியோட கோட் SI. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எங்கேயுமே வரல. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் த்ரூவோட கோடு வந்து எய்தர் DIயாக இருக்கும் இல்லைனா FIயாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் ஈஸி மட்டும்தான் கண்டுபிடிக்கல. ஈஸியோட கோடு வந்து BI. நெக்ஸ்ட்டு வி ஹாவ் லிவ். இது மூணுத்துக்குமே எங்கேயுமே க்ளூ கிடைக்கல நம்மளுக்கு. இந்த மூணுத்துக்குமே இந்த ஒன்று வரும், GI, XI அண்ட் VI. நெக்ஸ்ட் நம்ம இப்போ கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். வாட் இஸ் த வேர்ட் ஃபார் த கோட் SI இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸோ SIக்கு பார்க்கலாம். SIக்கு வந்து மணின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, மணி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த கோட் ஃபார் டுடே இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? டுடே இது பார்க்கலாம். டுடேக்கு வந்து ZIன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D, ZI. நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் த கோட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்? ட்ரான்ஸ்ஃபருக்கு நமக்கு கிடைக்கல. ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ரெண்டுத்துக்குமே DI ஆர் FI இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு DI இல்லைனா FI தான் இருக்க முடியும். அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் E, எய்தர் DI ஆர் FI. நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் மணி மார்க்கெட் EC இஸ் ரிட்டன் ஆஸ் BISINCI, then what will be the code for market? ஆல்ரெடி நம்ம மணிக்கும் ஈஸிக்கும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ மார்க்கெட்டுக்கு கண்டுபிடிக்கலாம். மணி அண்ட் ஈஸியோட கோட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மணியோட கோட் வந்து SIன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஈஸியோட கோட் வந்து BI. SI BI இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறது தான் மார்க்கெட்டுக்கு. ஸோ SI BI இல்லாமல் CI இருக்குது. ஸோ ஆப்ஷன் C, CI. If banks have money is coded as GI, SI and KI, then what will be the code for leave? ஆல்ரெடி நம்ம பேங்க்ஸ்க்கும் மணிக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். அது பார்க்கலாம். பேங்க்ஸோடது வந்து KI, மணியோடது வந்து SI. KI, SI. இப்போ GI தான் ஹேவ் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. GI தான் ஹேவ் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ XI, VI இது வந்து என்ன இருக்கும்னா விக்கும் V ஆர் லீவுக்கு இருக்கும். ஸோ இதில் எதுக்கு எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ லீவோட ஆன்சர் என்னன்னு நமக்கு தெரியாது.
இங்கே எய்தர் ஆப்ஷனும் இல்லை, விஐ ஆர் எக்ஸ்ஐயில் தான் ஒரு ஆன்சர் இருக்க முடியும். ஆனால் நமக்கு எய்தர் ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் cannot be determined. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டைரக்ஷன் கொஷின் தான் வந்திருக்கு. பாயிண்ட் W இஸ் 5 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் Y. Yயோட நார்த் 5 மீட்டரில் பாயிண்ட் W இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் X இஸ் 12 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் W. Wயோட ஈஸ்டில் 12 மீட்டரில் X இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் U இஸ் 4 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் X. எக்ஸோட நார்த்தில் 4 மீட்டரில் U இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் V இஸ் 16 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் U. ஸோ 16 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Uன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 12 மீட்டர், ஸோ பேலன்ஸ் 4 மீட்டர். 16 மீட்டருக்கு இங்கே டைரெக்டாக வரதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். 16 மீட்டர் வெஸ்ட்டில் V இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், Z and Y லைஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஹாரிசான்டலி. ஸோ ஜெட்டோடது வந்து இந்த இடத்துல தான் எங்கேயோ வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. Y கூட ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைனில் Z இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் Z இஸ் சவுத் ஆஃப் பாயிண்ட் V. பாயிண்ட் Vயோட சவுத்தில், எக்ஸாக்ட் சவுத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேரலாக 4 மீட்டர் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 5 மீட்டர் இருக்குது. இந்த மாதிரி போட்டோன்னா சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வியோட சவுத்தில் Z இருக்குது அண்ட் Y கூட ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z அண்ட் Y? Zக்கும் Yக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், 4 மீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3, 4 மீட்டர். இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் V வித் ரெஸ்பெக்ட் டு W? W பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து V எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ W இங்கே இருக்குது. W பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து V நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. V நார்த் அண்ட் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது W பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, நார்த் வெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் X அண்ட் Y? எக்ஸ்க்கும் Yக்கும் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கும் போது இங்கே இருக்குது X அண்ட் இங்கே Y இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஹைப்போட்டெனியூஸை கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். இந்த வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரூட் ஆஃப் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் போட்டால் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ 144 ப்ளஸ் 25 root of 169. Answer is 13 meter. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B, 13 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, in a row of girls facing west, வெஸ்ட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸ்வாதி is 7th to the left of தீக்ஷா. தீக்ஷாவோட 7th லெஃப்டில் ஸ்வாதி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்பிட்வீனில் 6 பர்சன்ஸ் இருப்பாங்க ஸ்வாதிக்கும் தீக்ஷாக்கும் நடுவில். who is 18th from the right end. ஸோ தீக்ஷா வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 18th கொடுத்துருக்காங்க. ஸோ தீக்ஷாவோட ரைட் சைடில் 17 பர்சன்ஸ் இருக்காங்க. தீக்ஷா 18th இருக்காங்க ரைட் சைட்லேருந்து. இஃப் ஸ்வாதி இஸ் இன் த மிடில் ஆஃப் தட் ரோ. ஸோ ஸ்வாதி மிடில் ஆஃப் தட் ரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வாதியோட ரைட் சைடில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ பர்சன் லெஃப்ட் சைட்லேயும் இருப்பாங்க. தென் ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இன் தட் ரோ? ஸோ நம்ம இப்போ எவ்வளோ பர்சன்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்வாதியோட ரைட் சைடில் எத்தனை பர்சன் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்வாதியோட ரைட் சைடில் இந்த 6 பர்சன் ப்ளஸ் தீக்ஷா அதிலிருந்து 18 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 18% டோட்டலாக சேர்த்து 24 மெம்பர்ஸ் ஸ்வாதியோட ரைட் சைடில் இருக்காங்க. ஸோ ஸ்வாதியோட லெஃப்ட் சைட்லேயும் அப்போ 24 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக சேர்த்து 24 ப்ளஸ் ஸ்வாதியோட சேர்த்து 1 and 24, 49 பர்சன்ஸ் இருக்காங்க இந்த ரோவில். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D, 49. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ட் சேனல் which have as many letters between them as in the English alphabetical series? ஸோ சேனல் இந்த வேர்டுக்கு தான் நம்மளுக்கு பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஆல்ஃபபெட்டாகவும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ஃபபெட்ஸோட இந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டோட பிளேஸ் வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்புறமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பிளேஸ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சியோட பிளேஸ் வேல்யூ 3, ஹெச்க்கு 8, 1, 14, 14, 5 and 12. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 3 இருக்குது. இது போத் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷனில் பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபார்வர்ட் பேக்வர்ட்னு கொடுக்கல. ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம 2 சைடுமே பண்ணி தான் ஆகணும். இங்கே ஃபர்ஸ்ட் 3 இருக்குது. 4, 5, 6, 7, 8, 9 எதுவுமே மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் 8க்கு பாருங்கள், 9, 10, 11, 12, 13. லெஃப்ட் சைட்லேயும் அப்படியே பார்த்துக்கோங்க. 8க்கு அப்புறம் 9 வரல.
1க்கு பாருங்கள் 2 3 4 5. அதுவே லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1 2 3. இப்போ நமக்கு இங்கே 1க்கும் 3க்கும் ஒரு பேர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் 14ஓட ரைட் சைடில். இப்போ இங்கே பாருங்கள் 14ஓட ரைட் சைடில் 14 மேலே எந்த நம்பருமே இல்லை. நம்ம 15லேருந்து தான் கவுண்ட் பண்ண போகிறோம். 15 16 அதுக்கு மேலே எதுவுமே இல்லாததுனால நம்ம இப்படி ஈஸியாக பார்க்கும் போதே தெரியுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நம்ம பார்க்கவே வேண்டாம். இதனால தான் நம்பராக கன்வெர்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் சொன்னேன். இதே மாதிரி இப்போ இங்கே 14 இருக்குது. 14ஓட ரைட் சைடில் 15 16 எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஏன்னா 14க்கு மேலே நம்பர் இல்லை. நெக்ஸ்ட்டு 5க்கு பாருங்கள் ரைட் சைடில் 6 வரல. 5க்கு இங்கே பாருங்கள் 6 7 8 9 10 எதுவுமே மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த 12க்கு பாருங்கள் 12க்கு ரைட் சைடில் எதுவுமே இல்லை. லெஃப்ட் சைடில் பாருங்கள் 13 14. ஸோ 12க்கு அப்புறமா இங்கே 14 இங்கே மேட்ச் ஆகுது. 15 16 17 18. ஸோ நமக்கு இந்த வேர்ட் சேனலுக்கு 2 பேர்ஸ் கிடச்சிருக்கு. C and A and N and L. So answer is option B 2. Next question பாருங்க. Certain students are standing in a straight line facing north. So எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. C is standing 7th from the left end. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து C 7th இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சியோட லெஃப்டில் 6 persons இருப்பாங்க. 1 2 3 4 5 6 person அண்ட் 7th பொசிஷனில் C இருக்குது. There are only 3 students between C and D. Cக்கும் Dக்கும் நடுவில் 3 students இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் D வந்து சியோட லெஃப்ட்லேயும் இருக்கலாம் ரைட்லேயும் இருக்கலாம். ஸோ 2 கேஸ் வரும் நமக்கு. சியோட ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் கேஸில் Dயை பொசிஷன் பண்ணலாம். அண்ட் சியோட லெஃப்ட் சைடில் Dயை இன்னொரு கேஸில் பொசிஷன் பண்ணலாம். C 7th from the left end அண்ட் லெஃப்ட் சைடில் 3 பொசிஷன் விட்டு D பொசிஷன் பண்ணலாம். A is standing exactly between C and D. C இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது, எக்ஸாக்ட்லி மிடில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி மிடில்னா இங்கே ரெண்டுலேயுமே அதே மாதிரி பொசிஷன் பண்ணிக்கலாம். F is standing 5th to the right of A. ஏவோட 5th ரைட்டில் F இருக்குது. ஸோ 1 2 3 4 5th ரைட்டில் F இருக்குன்னு போட்டுடலாம். அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் 1 2 3 4 5th to the ரைட்டில் F இருக்குது. E is standing 6th from the right end of the row. ரைட் எண்ட்லேருந்து 6th பொசிஷனில் E இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈயோட ரைட்டில் 5 persons இருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளூ பாருங்கள். E is standing second to the right of F. Fஓட செகண்ட் ரைட்டில் E இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Fஓட செகண்ட் ரைட்டில் Eயை பொசிஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் கேஸ்லேயும் எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்த க்ளூவையும் போடலாம். ரைட் சைட்லேருந்து 6th பொசிஷனில் E இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 கேஸ்லேயும் அதையும் போட்டுடலாம். There are more than 4 students between C and F. Cக்கும் Fக்கும் நடுவில் more than 4 students இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் 1 2 3 4 4க்கு மேலே தான் இருக்குது ஃபர்ஸ்ட் கேஸில். செகண்ட் கேஸில் 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க Cக்கும் Fக்கும் நடுவில். ஸோ இந்த கேஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் கேஸ் 1. ஸோ இப்போ நம்ம இந்த ரோவில் எத்தனை பர்சன் இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ இந்த ரோவில் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8 persons are born in 2 years 2019 and 2020 in 4 different months Jan, Feb, April and May. ஸோ 8 persons இந்த 8 monthஸில் 2019 இருக்க 4 months அண்ட் 2020 இருக்க 4 monthஸில் பிறந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ க்ளூஸ்லாம் பார்க்கலாம். H born in 2020 in the month which has odd number of days. H வந்து 2020ல் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்க மந்தில் பிறந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். எதெல்லாம் 31 days அண்ட் எது 30 daysலாம். ஜான்வரியில் 31 days இருக்கும். ஃபெப் வந்து 2019ல் லாஸ்ட் 2 digit divisible by 4 கிடையாது. ஸோ இது வந்து லீப் இயராக இருக்க முடியாது. இது 28 days. அண்ட் ஏப்ரலில் 30 days 31 days. 2020ல் Jan 31 days. இது வந்து லாஸ்ட் 2 digit divisible by 4ன்றதுனால இது லீப் இயராக இருக்கும். ஸோ 29 days ஃபெப்ரவரியில் இருக்கும். மற்ற மந்த்ஸில் அதே மாதிரி 30 அண்ட் 31 days. ஸோ 2020ல் ஆட் டேஸில் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்மளுக்கு 3 பாசிபிலிட்டி வருது ஆட் டேஸு.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் க்ளூ பார்க்கலாம். 3% பாண்ட் பிட்வீன் ஹெச் அண்ட் ஏ. ஹெச்க்கும் ஏக்கும் நடுவில் 3% இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏ டஸ் நாட் பார்ன் இன் மே. ஏ வந்து மே கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க, மே மந்தில் பிறக்கல. ஜி பார்ன் இன் தட் மந்த் விச் ஹாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் இன் 2020. ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஏப்ரலில் மட்டும் தான் இருக்குது 2020ல். ஸோ ஜி டைரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். பி இஸ் தேர்ட் எல்டஸ்ட். இங்கே இருக்கவங்களே எல்டஸ்ட் யாருன்னா ஜான்வரி 31, 2019ல் பிறந்தவங்க தான். ஸோ செகண்ட் தேர்ட், ஸோ தேர்ட் எல்டஸ்ட் வந்து இங்கே வரும் பி. 2% பாண்ட் பிட்வீன் டி அண்ட் பி. டிக்கும் பிக்கும் நடுவில் 2%ன்னு கொடுத்துட்டாங்க. பிக்கு மேலே நம்ம 2% விட்டு டியை பொசிஷன் பண்ண முடியாது, ஸோ கீழே தான் வரும். February 29ல் மினிமம் 3% பாண்ட் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் மினிமம் 3% இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இ பாண்ட் ஆஃப்டர் சி. சிக்கு அப்புறமா தான் இ பிறந்திருக்கணும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இப்போ ஹெச்சை ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணலாம். ஹெச்க்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று Jan 31, 2020, இன்னொன்று May 31, 2020. இந்த 2 பொசிஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். மற்றதையும் அப்படியே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் டைரக்ட் க்ளூஸ் தான். ஹெச் 3 விட்டு ஏ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச் 3 விட்டு ஏ 1, 2, 3 இங்கே தான் வரும், ஜானில் வரும் இந்த கேஸில். அண்ட் செகண்ட் கேஸில் 3 விட்டு 1, 2, 3 3 விட்டு ஏ இங்கே வரும். ஆனால் ஏ வந்து மேலே பிறக்கலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் கேன்சல் ஆகிடும், செகண்ட் கேஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் க்ளூ பாருங்கள். ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் மினிமம் 3% இருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் 1, 2, 3 இந்த 3% மினிமம் இருப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எஃப்க்கு இங்கே ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்குது மேலே, அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிடலாம். அண்ட் சி வந்து ஈக்கு மேலே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி வந்து ஈக்கு மேலே பொசிஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.